இன்ஜினியர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வேஸ்ட்டு. இன்ஜினியரிங் படித்தவங்க ஒன்று சினி ஃபீல்டில் இருக்காங்க, இல்லைனா ரோட்டில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஜினியரிங் படிக்கிற போது நீங்கள் என்ன ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? வேலை கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, இன்ஜினியரிங் படித்தாலே வேலை கிடைக்காதுன்னு. ஏன் கிடைக்கிறது இல்லை? இன்ஜினியரிங்ல எந்த கோர்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில்லுக்கு மேட்ச் ஆகணும் பார்த்து எடுக்கிறது கிடையாது. படிக்கும்போது டொமைன் நாலேஜ், இண்டஸ்ட்ரி நாலேஜ் எதுவுமே டெவலப் பண்ணிக்கிறது கிடையாது. படிச்சு முடிச்சோன்னா என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எதுவும் ரிசர்ச் பண்றது கிடையாது. கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங், லீடர்ஷிப் இந்த மாதிரி எந்த சாஃப்ட் ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன் ஒரு இன்டர்வியூல நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கூட வளர்த்துக்கிறது இல்லை. இது எதுவுமே பண்ணாம வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? சரி, ஓகே, இன்ஜினியரிங் படிச்சாதான் வேலை கிடைக்காதுன்னு வச்சுக்கோமே. வேற என்ன படிச்சா வேலை கிடைக்கும்? பிகாம் படிச்சா வேலை கிடைச்சிருமா? இல்ல பிசிஏ படிச்சா வேலை கிடைச்சிருமா? இல்ல விளம்பரத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்தாலே வேலை கிடைச்சிருமா? எந்த காலேஜா இருந்தாலும் எந்த கோர்ஸா இருந்தாலும் முடிச்சாலாம் வேலை கிடைக்காது. ஒழுங்கா படிச்சாதான் வேலை கிடைக்கும். இத்தனைக்கும் இன்ஜினியரிங் தான் தேசிய வேலைவாய்ப்பு திறன் பட்டியல்ல டாப்ல இருக்கு. அதுக்காக நான் எல்லாரும் இன்ஜினியரிங் எடுக்க சொல்லல. ஆனா இன்ஜினியரிங்ல ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா இன்ஜினியரிங் எடுக்க பயமா இருந்துச்சுன்னா நீங்க ஏன் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு 5 வேலிடான பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன், கேளுங்க. நம்பர் 1, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன்ஸ். அதாவது இன்ஜினியரிங்ல சிவில், மெக்கு, இசிஇ, ட்ரிபிள்இ, சிஇசி, ஐடி இது மட்டும் இல்லாம பயோகெமிக்கல், டெக்ஸ்டைல், அக்ரிகல்ச்சர், மைனிங்னு 30க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனியா வேல்யூஸும் இருக்கு, டிமாண்டும் இருக்கு. அதுல எந்த கோர்ஸ் உங்களோட ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகுதோ அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தாராளமா நீங்க அந்த கோர்ஸை எடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு சில கோர்சஸை மட்டும் வச்சு இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நம்பர் 2, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இன்ஜினியரிங் படிச்சா டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாம கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கில்ஸும் அதிகமா இருக்கும். இதை நான் சொல்லலைங்க. இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2024 படி மற்ற கிராஜுவேட்ஸை விட பிஇ கிராஜுவேட்ஸ்க்கு தான் லேர்னிங், எஜிலிட்டி அண்ட் ஓஷன் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு நியூ டெக்னாலஜி வந்தாலும் அது இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால ஈஸியா கிராஸ் பண்றதுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். நம்பர் 3, ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் குளோபல் டிமாண்ட். இந்தியன் இன்ஜினியர்ஸோட ஸ்கில்ஸ்னாலையும் எக்ஸ்பர்டீஸ்னாலையும் வேர்ல்டு லெவலில் அதிக அளவு டிமாண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் 2024 படி ஏஐ டெவலப் ஆக 2030க்குள்ள டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், என்எல்பி இன்ஜினியரிங் இதெல்லாம் சேர்த்து 90 மில்லியன் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஆட்டோமேட்டிவ் செக்டர்ல 89%, ஐடி செக்டர்ல 51% இன்ஜினியர்ஸ்க்கு தான் டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம WNET VBox நேஷனல் எம்ப்ளாயபிலிட்டி டெஸ்ட்ல 64.69% எடுத்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் வேலைவாய்ப்பு திறன் பட்டியல டாப்ல இருக்காங்க. நம்பர் 4, வேரியஸ் கரியர் ஆப்ஷன்ஸ். இன்ஜினியரிங் படிச்சா 1, 2 இல்லைங்க, ஏகப்பட்ட கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு நீங்க ரிசர்ச்ல போகலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகலாம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகலாம், இல்ல ஐடி செக்டர்ஸ் போகலாம், இல்ல பிஎஸ்யூஸ் கம்பெனிஸ் ட்ரை பண்ணலாம், இல்ல பேங்கிங் செக்டர் போகலாம், இல்ல இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஓனா ஸ்டார்ட் அப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 5th ஒன், கரேஜ். வேற எந்த கோர்ஸ் படிச்சாலும் இது கிடைக்குமான்னு தெரியலங்க. ஆனா இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அந்த மாதிரி ஒரு தைரியம் கிடைக்கும். இன்ஜினியரிங் இஸ் நாட் அ ப்ரொஃபஷன், இட்ஸ் an எமோஷன். நன்றி.